முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பாளர் முன்னாள் பேரூராட்சி தலைவரும் எஸ்.எஸ். சோலைப்பிள்ளை அவர்களுடைய 39ஆம் ஆண்டு இங்கே அவருக்கு நினைவஞ்சலி புகழஞ்சலி சோழவர்ணா நலன் கணேசன் இங்கே அவருக்கு நினைவஞ்சலி. பொதுவாக ஆட்சிக்கு வந்தவுடன் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதைத்தான் இதுவரை தமிழக அரசியல் வரலாற்று. ஆனால் ஒரு ஆட்சி முடியும் தருவாயில் கொடுத்த வாக்குறுதிகளை பற்றி சிந்தித்து அதை நிறைவேற்றவில்லையே என்கிற மக்கள் கடும் கோபத்தை எதிர்கொள்ள முடியாமல் ஆட்சி முடிகிற தருவாயில் தேர்தல் அறிவிப்பிலே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற அரசாக இந்த திமுக அரசு பார்க்கப்படும். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது 5000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இப்போ அவர் முதலமைச்சராக இருக்கிறார் ஸ்டாலின் அவர். ஆனால் 3000 தான். 2021 தேர்தல் முன்பாக 5000 கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர் 2021 முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு 2022 பொங்கல் பரிசு கொடுக்கவில்லை. 2023 1000 ரூபாய் கொடுத்தாங்க, 24 1000 ரூபாய் கொடுத்தாங்க, 25 எதுவும் கொடுக்கவில்லை. இப்போது 3000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆக சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. இது பொங்கல் பரிசாக தெரியவில்லை, மக்களை ஏமாற்றுகிற தேர்தல் பரிசாகத்தான் பார்க்கணும். அரசு பணத்தில் இன்றைக்கு அவர்கள் இந்த பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். இதுவும் 5000 ரூபாயாக கொடுத்துருக்கலாம் என்பதுதான் மக்கள் எதிர்பார்ப்பு. அதே போல் மடிக்கணினி என்பது ஒரு ஆட்சி அமைந்தவுடன் அம்மா அவர்கள் 2011 மடிக்கணினி திட்டத்தை தொடங்கி வைத்தார். 52 லட்சம் பேர்களுக்கு கொடுத்தோம். பள்ளியிலே படிக்கிற, பாலிடெக்னிக்கில் படிக்கிற, கல்லூரியிலே படிக்கிற அம்மா அரசு புரட்சித் தலைவர் எடப்பாடியார் வழங்கினார். ஆனால் இப்போது முடிகிற தருவாயிலே 10 லட்சம் பேருக்கு வழங்குகிறோம். இன்றைக்கு அதை தொடங்கி வைக்கிறோம். இதுவும் அறிவு பரிசாக தெரியவில்லை, இதுவும் வாக்கு வங்கிக்காக, இதுவும் தேர்தல் பரிசாகத்தான். அதேபோல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கேட்டார்கள். இவர்களும் செய்து தருவதாக தேர்தல் வாக்குகளை கொடுத்தாங்க. இப்போது புதிய பெயரில் இன்றைக்கு புதிய அறிவிப்பை கொடுத்திருக்கிறது. இதுவும் தேர்தல் பரிசாகத்தான் பார்க்கணும். தவிர ஒட்டுமொத்தமாக மக்களுக்காக திட்டங்களை அறிவிப்பதை தவிர தேர்தலுக்காக திட்டங்களை அறிவிப்பதுதான் திமுக என்பதை மீண்டும் மீண்டும் அவர்கள் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதனால் மக்களிடத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இந்த அரசின் மீது, இந்த அரசின் இயலாமை மீது, இந்த அரசினுடைய செயல்படாத தன்மை கடும் கோபத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் கடன் சுமையிலே தமிழகம் தத்தளிப்பதுதான் இன்றைய அரசினுடைய நிலைமையானது. சார், இப்போ அமித்ஷா தமிழகத்தில் பிரதமர் மோடியுடைய ஆட்சியின் கீழே தான் தமிழகத்தில் ஆட்சி அமையும் அப்படின்னு பேசியிருக்காரு. 11 லட்சம் கோடி இந்த தமிழ்நாட்டுக்கு வழங்கியிருக்கிறாங்க மத்திய அரசு. ஆனால் இந்த அரசு, இப்போது இருக்கிற திமுக அரசு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்தப் போகிறார்கள் என்று ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்கிறார். 100 நாள் வேலைவாய்ப்பை 125 நாட்களாக உயர்த்தியிருக்கிறோம். மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி 2026 மலர்ந்து 150 நாட்களாக அதை வழங்குவதாக புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார். ஆகவே புரட்சித் தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவதற்காகத்தான் இன்றைக்கு என்டிஏ கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்டுள்ளது என்பதை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அதில் நீங்கள் குட்டையை குளத்தை மீன்பிடிக்க நினைப்பவர்களுக்கு எந்த மீனும் சிக்காது. தெளிவான பாதையில் தெளிந்த நீரோடையாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தேசிய அளவில், இந்திய அளவில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலும், மாநில அளவில் புரட்சித் தலைவர் எடப்பாடி தலைமையிலும் முதலமைச்சர் வேட்பாளராக அவரை முன்னிறுத்தி என்டிஏ கூட்டணி நிச்சயமாக களத்தில் வெற்றி வாகை சொல்லுங்கள். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை தொடர்ந்து கிராமம் நடத்தும்ன்றாங்க. இப்போ மூர்த்தி அரசு தான் நடத்தும் பெரிய பிரச்சனையாக இருக்குது. பொதுவாகவே இந்த மாதிரி கிராம கமிட்டிகளை முன்னிலைப்படுத்தி அவர் மரபு வழியாக அவர்களை, மண்ணின் மைந்தர்களை முன்னிலைப்படுத்தி அவர்களை பங்கேற்க செய்து அதன் மூலமாக ஒரு வெளிப்படைத்தன்மையோடு ஒரு நிர்வாகம் நடத்துவது அரசு அவர்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக
காலங்காலமாக இருந்த மரபு வழி அதிலே இன்றைக்கு பல்வேறு நிலைகளிலே இந்த அரசு வேறுபட்டு நிற்பது என்பது இதற்கெல்லாம் அடுத்த ஆண்டு தீர்வு கிடைக்கும். தைப்பிறந்தால் வழி பிறக்கும். சார் பொங்கல் டோக்கன்கள் வந்து திமுக வீடு வீடாக கொடுக்குற ஒரு தகவல் இருக்குது சார், அதை பற்றி சார். அரசு வந்து அவங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது, இது ஒரு முறைகேடாக நடப்பதாக எங்களுக்கு தகவல் வருகிறது. ஆகவே இது வந்து அரசு தான் கொடுக்க வேண்டுமே தவிர கட்சிக்காரங்களை வட்டச்சேவை வச்சு கொடுப்பது என்பது நீங்கள் எப்படி கொடுத்தாலும் சரி மக்கள் வந்து இது அரசுடையது என்பது தெளிவாக. சார் மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட போகிற ஓபிஎஸ் தாவகா போகிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு சார். அந்த மாதிரி தொடர்ந்து ஏற்கனவே அடுத்தடுத்து அதிமுக நிறையா தாவகா போகிறது. தலைவரை நான் என்ன கேட்குறேன், ஒரு பத்திரிக்கையாளர் என்ன கேள்வி என்ன கேட்கணும், எனக்கு தெரியாத கேட்டீங்கன்னா நான் எப்படி சொல்லணும், தெரிஞ்சதை கேள்வி. செங்கோட்டையன் சென்றார் அடுத்தடுத்து தெரிஞ்சதை கண்டுபிடிக்கிற முறைகேடு இருக்குதுல்ல, முறைகேடுக்கு என்ன தீர்வு இருக்குதுன்னா மேயர் ராஜினாமா, மண்டல தலைவர் ராஜினாமா, அதோடு தீர்வு கிடைக்கும். இதில் நடவடிக்கையில் முறைகேடு ஈடுபட்டவங்களை வந்து தவிர்க்கப்படணும். நாங்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கோம். சட்டமன்றத்தில் புரட்சித் தலைவர் எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவருடைய வழிகாட்டுகளோடு எதிர்க்கட்சி துணைத் தலைவராக நானே வந்து மதுரை மாநகரங்களில் சொத்து வரி ஊழலை முறையாக விசாரித்து நியாயமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதுரை மக்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களே எதிர்பார்க்கிறாங்க. இந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்கு அரசு முன் வருமா?